ஒரு கை நீட்டினால் ஒரு வாழ்க்கை மாறும். ஒரு நாள் காலை அமைதியான காட்டுப்பாதையில் புத்தர் தன் சீடர்களுடன் நடந்து வந்தார். காற்று மெதுவாக வீசியது. மரங்களும் கூட அமைதியாக தலை அசைத்தது. அப்போது பாதை ஓரத்தில் ஒரு ஏழை மனிதன் பசி, சோர்வு, கண்ணீருடன் தலை குனிந்தபடி உட்கார்ந்திருந்தான். அவன் கையில் ஒரு பழைய துணி, காலில் செருப்பு கூட இல்லை. முகத்தில் நம்பிக்கை இல்லாத வெறுமை காணப்பட்டது. சீடர்கள் மெதுவாக சொன்னார்கள், அவர் பிச்சைக்காரன் போல இருக்கிறான். நாம் பேசலாமா இல்லை போகலாமா என்று. ஆனால் புத்தர் நின்றார். அவனை பார்த்து மெதுவாக கேட்டார், மகனே, என்ன சுமை உன் மனசுல? அந்த ஏழை மனிதன் கண்ணீருடன் சொன்னான், சாமி, நான் பசியில், ஆனா அதைவிட பெரிய பசி எனக்கு யாரும் இல்லை என்ற பசிதான். என்னை யாரும் ஒரு மனிதனா கூட பார்க்கறாங்க இல்ல. அந்த வார்த்தை கேட்டதும் சீடர்கள் கண்கள் தாழ்ந்தது. புத்தர் மெதுவாக தன் சீடரை பார்த்து அவர்களிடம் சொன்னார், அவனுக்கு உணவு கொடுப்பது நல்லது, ஆனா அவனை மனிதனாக பார்க்கிறது பெரியது என்று. ஒரு சீடர் தன் உணவை கொடுத்தார். மற்றொரு சீடர் தன் போர்வையை கொடுத்தார். மற்றொரு சீடர் அவன் அருகில் அமர்ந்து கொண்டார். அவனிடம் சிரித்தார். அந்த ஏழை மனிதன் முதல் முறையாக வயிறு நிறைந்ததை விட மனம் நிறைந்ததை உணர்ந்தான். அவன் மெதுவாக சொல்கிறான், இன்று எனக்கு கிடைத்தது உணவு மட்டுமில்ல, நான் ஒரு மனிதன் என்ற மதிப்பும் கூடத்தான் என்று. புத்தர் புன்னகையுடன் சொன்னார், உதவி என்பது பணம் மட்டுமல்ல, அன்பும் கவனமும் தான் மிகப்பெரிய தர்மம் என்று. அந்த நாளிலிருந்து அந்த மனிதன் பிச்சை கேட்பதை நிறுத்திவிட்டான். ஒரு சிறு வேலை செய்து வாழ ஆரம்பித்தான். ஒரு கை நீட்டினால் ஒரு வாழ்க்கை மாறும் என்பது உண்மையே. ஏழை ஒருவருக்கு கொடுக்கும் உதவி உங்கள் செல்வத்தை குறைக்காது, உங்கள் மனிதத்தன்மையை உயர்த்தும். இந்த கதையில் ஒரு ஏழை மனிதனுக்கு புத்தர் காட்டிய கருணை, உதவி என்பது பணம் மட்டுமில்லை, அன்பும் கவனமும் தான் மிகப்பெரிய தர்மம் என்று உணர்த்துகிறது. இந்த வீடியோ உங்கள் மனதை நிச்சயம் தொட்டிருக்கும் என நம்புகிறேன்.